சட்ட அறிவு இல்லாமல் இருக்கலாம், பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சு டெய்லி தண்டல் கொட்டு கூட மக்கள்கிட்ட வட்டி பணத்தை வசூல் பண்ணி அவங்க மேலும் மேலும் பணக்காரர் ஆகலாம். அது அவரோட புத்தி, அவரோட செயல். ஆனால் வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு தொழில் தம்பத்துக்கு எதிராக மீறி நடக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேச்சுரல் லே ஆஃப் ஜஸ்டிஸை நீங்கள் மீறி போகிறீங்கன்னா அதுக்கு மேலே அந்த தொழில் சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு நான் ஒன்று சொல்கிறாங்க, என்றைக்கு நான் அந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுதோ அன்றைக்கிலேருந்து என் பணியை விட்டுருவேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எனக்கே உறுத்துற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட ஒரு அதிகாரத்தை வச்சு ஒருத்தரை மிரட்டி பணிஞ்சு பணம் வாங்கிறதுங்கிறது சாதாரண ஒரு அக்யூஸ்ட் செஞ்சுற வேலை. அதே போல் தான் இந்த வழக்கறிஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புறது, அந்த நோட்டீஸில் ரொம்ப எகத்தாளமாக போடுறது. அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 18 போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மேலே பின்னாடி போட்டிருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். ஏண்டாப்பா நீங்கள் வேண்டி லோனை கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு வேணுமா? இப்போ கூட பாருங்கள், எனக்கு கூட ஒரு 10 நாளைக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு பர்சனல் லோன் கிராண்ட் ஆகிருக்குது, உங்களை அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படியாம்மா, என்ன விஷயம், எப்படி அலாட் பண்ணீங்க? இல்லை சார் உங்கள் பேரில் அலாட் ஆகிருக்குது, உங்கள் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா யாருனே தெரியாது, எனக்கு எலிஜிபிலிட்டி எப்படி முடிவு பண்ணலாம்? வக்கீல் கொடுப்பாங்களா? எங்களுக்கு ஐ ப்ரொஃபைல் கொடுக்க மாட்டாங்க, ஒரு கிரெடிட் கார்டு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் நடந்து விட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே தான் கேட்டுட்டு இன்றைக்கி நோட்டீஸ் எப்படின்னா ஒன்றும் ஒரு 18,000 ரூபா இருக்குது பேலன்ஸுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. எதுக்குன்னா வழக்கறிஞர் தொழில் செய்யும் போது நோட்டீஸ் அனுப்புறதுல ஒரு கண்ணியும் இருக்கணும். அதாவது என்ன சொல்லணும்னா, நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டலை, நாங்கள் இருக்கக்கூடிய சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கையை நீங்கள் கட்டுப்படணும், இந்த 15 நாளுக்குள்ள பதில் சொல்லுங்கள், இது தாங்க கண்டென்ட்டு, இதுதான் ஒரு வக்கீல் அனுப்பணும். அதை விட்டுவிட்டு இந்த 318 பிஎன்எஸில் உங்களுக்கு 7 வருஷம் கிடைக்கும். அதேபோல் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு அதில் உங்களுக்கு 315 பிஎன்எஸில் 2023 உங்களுக்கு 2 வருஷம் கிடைக்கும், உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வழக்கறிஞர் என்றவர் இது எப்படின்னாக்கா சட்டத்தை வச்சு மிரட்டுறது. ஸோ அதாவது லோன் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா 100%ல் ஒரு 70% இன்னசென்ட் தான். அது ஒரு டீசென்ட்டு, ரொம்ப இன்னசென்ட்டு, எதுவுமே தெரியாதவங்க, கரெக்டாக மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு கௌரவமான ஒரு தொழிலை செஞ்சு பொழப்பு நடத்திட்டு வர்றவங்க தான் 70